இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடலுக்கு இலக்கணமாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி 1000 ஜென்மம் உருவெடுத்து மக்கள் நலனே நலனொன்றே என நினைத்து அன்பெனும் உள்ளத்தில் அது முனைத்து ஆலமரம் போல் அது தலைத்து அம்மா அவர்களின் வழியிலே மக்கள் நலன் பெரிது என கடை நிலையில் இருந்து கழக பணியாற்றிய கிளை கழக செயலாளர் முதல் கழகத்தின் உச்சபட்ச பொறுப்பான கழக பொதுச் செயலாளர் வரை உயர்ந்து நிற்கும் தன் உழைப்பால் உயர்ந்தவர், மண்ணின் மைந்தர், மக்களின் தலைவர், புரட்சி தமிழன் அண்ணன் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்பல் மறைந்தாலும் மக்களின் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் 8வது பிறந்த நாள். இந்த விழாவிலே கொள்கையில் கடைக்கோடி தொண்டனாகவும் கொங்கு மண்டலத்தின் சிங்கமாகவும் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் என்னாலும் நம்முடைய அமைச்சர், உள்ளாட்சி துறையிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உயர்த்திட்டவர், நமது கழக தலைமை நிலைய செயலாளர், கோவை மாவட்ட கோவை மண்டல பொறுப்பாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறாடா அண்ணன் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களின் ஆலோசனையின்படியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள். பொதுவா கோயில்ல ஒரு தேங்காய் உடைக்கணும் என்ன சொல்லுவாங்க, 108 தேங்காய், 1008 தேங்காய் சொல்லுவாங்க, அதான கரெக்ட். அதை போல இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாள் என்பது நமக்கெல்லாம் மிகவும் முக்கியமான விசேஷமான ஒரு விழா. இந்த விழா உண்மையிலேயே காலை 7 மணியிலிருந்து மடத்துக்குளம் தொகுதி பூரா போன எல்லா இடத்திலும் ஒரு தலைவர் மறைந்து இத்தனை நாள் ஆணையோட அவர் ஏழை மக்களுக்காகவே இந்த இயக்கத்தை உருவாக்கி ஏழை மக்களுக்காக தீய சக்திகளிடமிருந்து தமிழகத்தை காப்பதற்காக உருவாக்கிய மாபெரும் தலைவர் புரட்சி எம்ஜிஆர். அவரை கொண்டாடும் விதமாக அவர் மறைந்தாலும் நம்முடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த மிக சிறப்பான நாளிலே இந்த கழகத்தை புரட்சி தலைவர் உருவாக்கி அந்த இயக்கம் தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை காப்பதற்காக புரட்சி தலைவி அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், புரட்சி தலைவர் மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்தை அழிப்பதற்காக எதிரிகள் துடித்தார்கள். நமக்குள்ளே ஒரு எதிரிகளை உருவாக்கி இந்த இயக்கத்தை அழிக்க பார்த்தார்கள். அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்தை அழிப்பதற்காக பல்வேறு சதிகளை நம் உள்ளிருந்தவர்களும் செய்வார்கள், வெளியிலிருந்து எதிரிகளும் செய்தார்கள். அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்று இந்த இயக்கத்தை தமிழக மக்களுக்கான இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த இயக்கம் சாதாரண மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தமிழக மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவோம். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கலைப்பிரிவு, தாராபுரம் நகரம் மற்றும் தாராபுரம் மேற்கொன்றியம் இணைந்து நடத்தும் 108வது எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள், நகர ஒன்றிய பேரூராட்சி கழக செயலாளர்கள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர்கள், கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள், வார்டு கிளை கழக செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள், தலைமை கழக பேச்சாளர்கள், அனைத்து சார்பணி செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வில் இந்த கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக அந்த கலைப்பிரிவின் சார்பில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கலைப்பிரிவின் மாவட்ட துணை தலைவர், மரியாதைக்குரிய, உண்மையிலேயே இந்த கழகத்தின் மீது மாறாத பற்று கொண்ட இந்த கலைப்பிரிவிலே உண்மையிலேயே இந்த கலைப்பிரிவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்த மாவட்ட துணை தலைவர் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களே, நகர தலைவர் சிவா அவர்களே, நகர துணை செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, நகர செயலாளர் சாமிக்கண்ணன் அவர்களே,
நகர இணைச் செயலாளர் அசோக் அவர்களே, துணை செயலாளர் மேல்கரை செல்வம் அவர்களே, நகர துணை செயலாளர் செல்வராஜ் அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, மனோஜ் அவர்களே, பொருளாளர் ஏ பெரியசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கலைப்பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளே, உண்மையிலேயே மிக சிறப்பாக கழக பணியாற்றி கொண்டிருக்கும் கலைப்பிரிவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தன்னை நாடி வந்தோருக்கு இல்லை என்று கூறாமல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற 3 சொல் மந்திரம், தமிழக ஏழை எளிய மக்களின் மந்திரம். அதே போல்தான் அம்மா என்கின்ற 3 எழுத்து, அதே போல்தான் இபிஎஸ் என்கின்ற 3 எழுத்து. எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உழைக்கும் மாபெரும் தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களுக்கு பின்னால் 3ஆம் தலைமுறை தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தை காப்பாற்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே கண்டிப்பாக கொண்டு வர நாம் எல்லாம் இந்த 108வது புரட்சி தலைவர் பிறந்த நாளிலே சூளுரைப்போம். காலம் நமக்கு தந்த 8வது கொடைவள்ளல் பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர். சரித்திர பேரியக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், ஏழை மக்களின் பங்காளர், சத்துணவு தந்த சரித்திர நாயகர். தான் இளமையிலே கல்வி படிப்பை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை மனதில் கொண்டு ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர்கள் தொடர்ந்து 3 முறை தமிழகத்தின் ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வங்க கடலோரம் சந்தன பேழையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் மனித புனிதர், மக்கள் திலகம், பொன்மலச்சம்மல், பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனும் 3 எழுத்து மந்திரம் சொல்லை உச்சரிக்காத தமிழர்களே கிடையாது. அந்த அளவுக்கு உலகத் தமிழர்களின் உணர்வுகளோடு கலந்து விட்டவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்காக எதிரிகளிடம் அவர் அனுபவித்த இன்னல்கள், அவமானங்கள், போட்டிகள் இவற்றை எல்லாம் புறந்தள்ளி அவர் உழைத்த உழைப்புத்தான் அவரை உச்ச நிலையில் அமர வைத்தது. இந்த மனித புனிதரின் சரித்திர வாழ்க்கையை நினைவு கூறி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானது. மேடையில் அமைந்திருக்கும் நிர்வாகிகளாகட்டும், தலைவர்களாகட்டும், மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கிய ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் உட்பட அனைத்து சார்பணி புதிதாக இப்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள சார்பணி மாவட்ட செயலாளர்கள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள் என்பது மிக முக்கியமான பதவி. அவர்கள் எல்லாம் இப்பொழுது முதல் இருந்ததை விட இப்பொழுது அந்தந்த சார்பணியிலே அவரவர்கள் அந்தந்த அணியிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வழக்கறிஞர்கள், அதே போல் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்து இந்த அடுத்த பூத் கமிட்டி அமைக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமான பணி. தலைமை உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது, தலைமை நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பூத் கமிட்டி என்பது மிக முக்கியமானது. கண்டிப்பாக சிறந்த நிர்வாகிகளை நியமித்து வருகின்ற 2026 தேர்தலிலே எதிரிகள் பலமல்ல பிள்ளை, ஒரு மாயை. கண்டிப்பாக என்னைக்குமே எப்ப தேர்தல் வந்தாலும் மீண்டும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள். அனைத்து பிரிவுகள், தொழிலதிபர், தொழில் முனைவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கடைவீதியில் இருக்கிறவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் இப்பெல்லாம் யாரு பகச்சிக்கணும் நினைக்கிறாங்களே, கண்டிப்பாக வருகின்ற தேர்தலிலே மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 தேர்தலிலே மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்கள். தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு போன்ற எல்லாம் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு வழங்கப்படும். எனவே மீண்டும்
நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளிலே நாம் அனைவரும் சூளுரைப்போம் சூளுரைப்போம் சூளுரைப்போம். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த தாராபுரம் நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிஆர் என்கின்ற ராஜேந்திரன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து தாராபுரம் மேற்கொன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜிஆர் பாலகுமாரன் அவர்களுக்கும், மாவட்ட கலைப்பிரிவு நிர்வாகிகளுக்கும், வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதற்கு பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக கொடி தோரணங்கள் கட்டிய மற்ற மைக் செட் உட்பட இதெல்லாம் ஏற்பாடு செய்து அமைத்து கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை ஜீவன் டிவி லட்சுமணன் அவர்கள் வழங்குவார்கள். எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த கழக முன்னோடிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், பேரூர் கழக சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னோடிகள் அனைவருக்கும், இந்த விழாவில் வந்து எங்களை சிறப்பித்து தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றியுரையை சிறப்பாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.